நகுலன் சகதேவன் இவா ரெண்டு பேரையும் சொல்கிறார். நகுலன் அப்படிங்கிறவர் ரொம்ப பிரசித்தம், பாண்டவாலில் 4வதவர். அவருக்கு அசாதாரணமான குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பசு பட்சிகள், குதிரைகள், மாடுகள் இதெல்லாம் பேசக்கூடிய பாஷை அவருக்கு நன்னா தெரியும். அவர் அவருடைய பேச்சினாலேயே அவர் ஒரு எழுத்த கட்சியில் இருக்கக்கூடிய குதிரைகளை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா சம்ஞையினாலேயே குதிரைகள்லாம் இவருக்கு கட்டுப்படும். அப்பேற்பட்ட ஒரு ஞானமுடையவர். அதே மாதிரி கத்தி சண்டை போடுவதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். ஆயுர்வேதத்தில் ரொம்ப ரொம்ப நிஷ்ணாத்தனாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி சகதேவர் ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பயங்கரமான நிபுணர். அவர் ஜோதிஷ் சாஸ்திரத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத யதாவத்தா இருக்கிறபடி அப்படியே சொல்கிற அளவுக்கு ஞானம் உடையவர். இது சஞ்சயன் மாதிரியோ அல்லது மகர்ஷிகள் மாதிரியோ ஞான திருஷ்டி இல்லை, ஜோதிஷ் சாஸ்திரத்தை கொண்டு அவருடைய கணக்குனால அவர் சொல்லக்கூடியது. அந்த அளவுக்கு அவருக்கு ஜோதிஷ் சாஸ்திர ஞானம் இருந்தது. அதே சமயம் பயங்கரமான ஜிதேந்திரியர் அவருக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் சகதேவருடைய உபதேசங்கள் மகாபாரதத்தில் வருதோ அவருடைய பேச்சு உரையாடல் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அவர் இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலமான ஒரு ஜிதேந்திரியத்துவம், அவருடைய ஞானம் எல்லாத்தையும். அப்பேற்பட்ட நகுலரும் சகதேவரும் அவரவருடைய சங்கமான சுகோஷம் அப்படிங்கிற சங்கத்தையும் மணிபுஷ்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கத்தையும் ஊதினார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்ரீ குருபியோ நமः.